السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. طه ما أنزلنا عليك القرآن لتشقى إلا تذكرة لمن يخشى. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. وقال رسول الله صلى الله عليه وسلم: حب الدنيا الرأس كل خطيئة، أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நாம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாரில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இறை நேசத்திற்கு முடித்தானவர்களே, இஸ்லாமிய மாதங்களின் இரண்டாவது மாதமான சஃபருல் முலஃபர் வெற்றி மாதத்தினுடைய 4வது வார ஜும்ஆ இந்த வாரம். இனி அடுத்து நாம் சந்திக்கிற ரபியுல் அவ்வல், முதல் வசந்தம் என்று சொல்லப்படுகிற பூத்து குலுங்குகின்ற, இவ்வையகமே மகிழ்ச்சி பெறுகின்ற முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த சிறந்த மாதத்தை எதிர்நோக்க இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் அனைத்து நற்பாக்கியங்களை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. எந்தெந்த விஷயங்களை நாம் பிரியப்பட வேண்டும்? நாம் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்படவில்லை என்று சொன்னால், அவர்களை விரும்பவில்லை என்று சொன்னால் என்ன நஷ்டம் ஏற்படும் என்பது குறித்தெல்லாம் இந்த வாரம் நாம் சிந்தித்து பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார்: அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹும் உம்மஹாத்துஹும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உங்கள் உயிரை விட மேலானவர்கள். வ அஸ்வாஜுஹும் உம்மஹாத்துஹும், அவர்களுடைய மனைவிமார்கள் நமக்கு தாய்மார்கள். அப்பேற்பட்ட நம் உயிரை விட, நம் உடல், பொருள், ஆவி அத்தனையும் விட உலகத்திலேயே சிறந்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை முழுமையாக நாம் நேசம் கொள்ள வேண்டும். ஹுப்பு என்கிற பிரியத்தை அவர்கள் மீது நாம் வைக்க வேண்டும். இது ஈமான்ல கட்டுப்பட்டது. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லி காட்டுவார்கள்: லா யுமின் அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலை. ஒரு முஃமின் காமிலான பரிபூர்ணமான ஈமான் கொண்டவனாக ஆக முடியாது. ஹத்தா எப்பொழுது என்று சொன்னால், யகூனு அஹப்ப இலைஹி, அவன் என்னை பிரியப்படும் வரை, மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின், அவனுடைய தாய் தந்தையை விட, அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, ஒட்டுமொத்த மக்களை விட என்னை நேசிக்காத வரை நீ உண்மையான முஃமினாக ஆக முடியாது.
முதல்ல நீ என்ன நேசி, என்ன பிரியப்படு, என் மீது அன்பு வை என்பதாக கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே ஈமான், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய யகீன், உறுதி எப்படி இருக்கணும் சொன்னா, அது பரிபூர்ணமாக கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசத்தோடு இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். மஅசூமான ஈமான், ஈமான்ல பல படித்தரங்கள் இருக்கு. நபிமார்களுடைய ஈமான் என்பது மஅசூமானது, எந்த பாவமும் செய்ய மாட்டார்கள், பாவம் என்றாலே அவர்களுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட நபிமார்களுடைய ஈமான் மஅசூமானது, பாவமற்றது. அடுத்து மக்பூலான ஈமான், ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. அப்படி என்று சொன்னால் இதை சஹாபாக்கள், அவுலியாக்கள், இறை நேசர்கள் இதிலே அடங்குவார்கள். அவர்களுடைய ஈமான் எப்படிப்பட்டது? மக்பூலாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மௌகூஃபான ஈமான், நம்முடைய ஈமான் சில நேரத்தில் ஈமானாக இருக்கும், சில நேரத்தில் ஈமான் இல்லாமல் இருக்கும். அடுத்து மர்தூதான ஈமான், சில பேருக்கு ஈமான் என்கிற நசீபே இல்லாமல் இருக்கிறது, 4வது கட்டத்தரம். எனவே நபிமார்களுடைய ஈமான் அது அற்புதமானது, வியப்புக்குரியது, உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறது. அடுத்த கேட்டகிரி மக்பூலாக இருக்கப்படக்கூடிய சஹாபாக்களும் இறை நேசர்களும். அடுத்த கேட்டகிரி மௌகூஃப், நிறுத்துதல். நம்முடைய ஈமான் ஒரு நிலையாவே இருக்காது, அதிகரிக்கும் குறையும். அல் ஈமான் யஸீது வ யன்குஸு, கிதாபுகளில் எழுதுகிறார்கள் மாத பெருமக்கள். மனிதனுடைய ஈமான் மட்டும்தான் சில நேரங்களில் அதிகரிக்கும், சில நேரங்களில் குறையும். சில பேருக்கு ஈமான் என்கிற நசீபே இல்லாம இருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய மௌகூஃபான ஈமானை மக்பூலான ஈமான் பக்கம் நாம் தேவையாக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த ஹுப்பை, பிரியத்தை, பாசத்தை நாம் வைப்பது காமிலான ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆக முடியும். அப்படித்தான் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். உயிரற்ற பொருட்கள் எல்லாம் நாயகத்தை நேசித்ததை யோசித்து பாருங்கள். அவர்கள் மெம்பரில் ஏறுகின்ற அந்த மெம்பர் படி அழுந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு புது மெம்பர் பரிசா கொடுப்பாங்க. அந்த பழைய மெம்பர் எடுத்து சஃப்ல ஒரு ஓரமா ஷஹீதாக்கப்பட்டு அடக்கம் செய்யப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புது மெம்பர்ல ஏறுறோன பழைய மெம்பர் அழுகும். அந்த அழுகிற சத்தமும் முணங்குதலும் நபி அவர்களுக்கு கேட்கும். சஹாபாக்கள் வியந்து பார்த்தார்கள். பள்ளியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி அந்த மெம்பரை, அந்த மெஹராபை, அந்த மெம்பரை தட்டி கொடுப்பார்கள், அதை ஆசுவாசப்படுத்துவார்கள். அப்பொழுதுதான் அது மன நிம்மதி பெறும். அழுவாமல் இருந்ததை புகாரி ஷரீஃப் போன்ற ஹதீஸ்கள் வழியா நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், உயிரற்ற ஒரு பொருள் அளவு கடந்த பாசத்தை கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய பரிபூர்ணமான காமிலான ஈமான் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால், முதலில் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் அன்பு பாசம் வைக்க வேண்டும். அந்த ஈமானுடைய படித்தரங்களை நாம் பார்க்கணும். அது ஈமானும் மா பைனல் ஹௌஃபி வர் ரஜா, பயத்திற்கும் ஆதரவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடியதுதான் ஈமான். அந்த ஈமானை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிற பொழுது வபில் ஆகிரதி ஹும் யூகினூன், மறுமையை கொண்டு அவர்கள் உறுதியாக ஈமான் கொள்வார்கள். குர்ஆனிலே முத்தகீன்களை குறித்து அல்லாஹ் பக்ரா சூராவில் சொல்லி காட்டுகிற பொழுது அவர்கள் மறைவான விஷயத்தை ஈமான் கொள்வார்கள், அவர்கள் தொழுகுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், நாம் அளித்தவற்றில் இருந்து அவர்கள் செலவு செய்வார்கள், முன்பு வந்த வேதங்களை ஈமான் கொள்வார்கள், கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இறக்கப்பட்ட அருள்மறையாம் திருமறையின் ஈமான் கொள்வார்கள். சொல்லிவிட்டு முத்தகீன்கள் பண்புகள் எல்லாம் சொன்ன அல்லாஹ் இறுதியாக சொல்கிறார், வபில் ஆகிரதி ஹும் யூகினூன், மறுமையை கொண்டு உறுதியாக அவர்கள் ஈமான் கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் தங்கள் ரப்பினுடைய இடத்தில் வெற்றி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுப்பான். அந்த அளவுக்கு நம்முடைய ஈமானுடைய தரஜா இன்னைக்கு என்ன கேட்டகரியில இருக்குன்னு நம்ம பார்க்கணும்.
மஹ்பூப் என்கிற மூணாவது கேட்டகரியை சொல்லி தருகிறார்கள். அதிலிருந்து மக்பூல் என்கிற கேட்டகரிக்கு நாம் வர வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சஹாபாக்கள் அல்லது இறை நேசர்கள், அவுலியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ரப்போடு தொடர்புடைய அந்த அந்தஸ்துக்கு நம்முடைய ஈமான் உயர வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கபரிலே நாளைக்கு நாம் எல்லாம் மௌத்தாய் அடக்கம் செய்யப்பட்ட பின்னால் 3 கேள்விகள் கேட்கப்படும் என்பதாக சொல்லுகிறார்கள். இந்த 3 கேள்வி எப்படி இருக்கும், அந்த 3 கேள்விக்கு பதில் நாம எப்படி சொல்லணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல் கேள்வி, மர் ரப்புக, உன் ரப்பு யார் என்பதாக கேட்கப்படும். அந்த மனிதனை தஃபன் செய்யப்பட்டு ஜனாசா தொழுக வைக்கப்பட்டு கபரிலே அடக்கம் செய்யப்பட்டு அவருடைய முகம் கிபிலாவின் பக்கம் திருப்பி வைக்கப்பட்டு மண்ணை எல்லாம் போட்டு மூடிய பின்பு 40 ஸ்டெப் அடி எடுத்து வைத்த பின்னால் முன்கர் நக்கீர் என்கிற 2 மலக்குமார்கள் வருவார்கள். அவரை எழுந்து சாய்ந்து உட்கார வைப்பார்கள். உட்கார வைத்து கேள்வி கேட்கக்கூடிய கேள்விதான் இந்த கேள்விகள். மர் ரப்புக, உன்னுடைய ரப்பு யாரு? ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். எல்லாருமே அல்லாஹ் தான் சொல்வார்கள். அபூ ஜஹலும் அல்லாஹ் தான் சொல்வான், அபூ லஹபும் அல்லாஹ் தான் சொல்வான், யூத நசாராக்களும் யஹூதிகளும் அல்லாஹ் தான் சொல்வார்கள். வமா தீனுக, உன் மார்க்கம் என்ன கேட்கிற பொழுது அங்கிருந்து எல்லாம் பிரிவார்கள், சலிச்சு எடுக்கப்படும். ஒருவர் சொல்வான் என் மார்க்கம் யூதனுடைய மார்க்கம், நசாராக்களுடைய மார்க்கம், யஹூதிகளுடைய மார்க்கம். ஒருத்தர் அப்படி கேட்டகரியா பிரிவாங்க. சலிச்சு ஜல்லடை போன்று சலிச்சு எழுதப்படும். அடுத்து வமன் நபி, உன் நபி யார் என்று சொல்லுகிற பொழுது நபியின் மீது முழு நம்பிக்கை வைத்து நாமீனாக ஈமான் கொண்ட நாம், முஹம்மது நபியை பின்பற்றக்கூடிய நாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியே முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் பதில் சொல்வோம். அப்பேற்பட்ட காமிலான ஈமானாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் இங்கே கபர்ல கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு நாம் பதில் சொல்ல முடியும். அப்புறம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படம் காண்பிக்கப்படும். இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்கள பத்தி என்ன நினைக்கிறேன்னா, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டோ காண்பிக்கப்படுது கபர்களில். புகாரி ஷரீஃப், முஸ்லிம் ஷரீஃப் போன்ற சஹீஹான கிரந்தங்கள்ல இந்த ஹதீஸ் வருது. இன்னக்கும் துஸ்தனூன அன் குபூரிஹிம், உங்கள் கபர்களை தொட்டு என்னை தொட்டு நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். திடீர்னு ஒரு போட்டோ எடுத்து காமிச்சது யாருன்னு நம்மளால சொல்ல முடியுமா? கபூர்ல அதுவும் தனிமையின் வீடு, ஒவ்வொரு நாளும் தன்னை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தனிமையின் வீடு. ஸல்லல்லாஹு போட்டோ காண்பிக்கப்பட்டு யாரும் கேட்பாங்க, இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காலம் முழுக்க பிறந்ததில் இருந்து இறப்பு வரைக்கும் பிறந்த குழந்தையின் காலிலே பாங்கும் இக்காமத்தும் சொல்லப்பட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அங்கு ஆரம்பிக்கப்பட்டது. கடைசியில் வஃபாத்தாய் அடக்கம் செய்யப்படுகிற பொழுது பிஸ்மில்லாஹ் அலா மில்லத்தி ரசூலுல்லாஹ் என்று உள்ள அடக்கம் செய்வார்கள். அங்கே கபரிலும் யார் இந்த மனிதர் என்பதாக கேட்பார்கள். என்ன பதில் நம்மிடம் இருக்கிறது? ஆம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வாழ்க்கைப்படி நாம் வாழ்ந்தோம், அனைத்து சுன்னத்துகளை நாம் பின்பற்றினோம், ஒரு உண்மையான முஃமினாக நாங்கள் வாழ்ந்தோம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்த நேசம் வைத்தோம் என்று நாம் அங்கே பதில் சொல்ல வேண்டும். ஆதா முஹம்மது ரசூலுல்லாஹ் அல் பல்லத்த ரிசாலா, அவங்க எங்க எல்லா தூதத்துவத்தையும் எத்தி வச்சிட்டாங்க. சஹாபாக்கள் அஜ்ஜத்துல் விதாவிலே சொல்வார்கள் அல்லவா? எனவே அங்கே நாம் சாட்சி செல்ல வேண்டும். அப்பேற்பட்ட கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பும் பாசமும் வைப்பதுதான் அது காமீலான ஈமானுக்கு, பரிபூர்ணமான ஈமானுக்கு நல்லது ஒரு எடுத்துக்காட்டாய் அமைகிறது. இப்படிதான் சஹாபாக்களும் வைத்தார்கள். உலகத்தில் உள்ள அனைத்து உயிரற்ற பொருள்களும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியது, அவருடைய நேசம் வைத்தது. கஸ்வா என்கிற ஒரு ஒட்டகம், நாயகத்தை சுமந்து செல்லக்கூடிய அந்த ஒட்டகம், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்பு தண்ணியும் குடிக்கல, சாப்பிடவும் இல்லை. 3 நாள்
என் மீது மேலே ஏறி சவாரி செய்த கண்மணி உமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது என்னோடு இல்லை. ஒரு ஒட்டகம், ஒரு 5 அறிவு பிராணி அழுகிறது, தேம்பி அழுகிறது. அந்த நாயகத்தின் மீது வைத்த மஹப்பத்தால் அது அழுது அழுது வஃபாத்தானதை கிதாபுகள் வழியாக, ஹதீஸ் வழியாக நாம் பார்க்கிறோம். அதே ஒட்டகங்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே 100 ஒட்டகங்கள் குர்பானி கொடுக்கிற பொழுது 63 ஒட்டகங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பட அறுத்தார்கள். 63 ஒட்டகமும் அந்த ஒட்டகம் நாயகத்தின் மீது வைத்த அன்பை பாருங்கள். பாலைவன கப்பல் என்பதாக சொல்வார்கள். மிகப்பெரிய ஒரு சொத்து. இன்னைக்கு எப்படி நமக்கு சொந்த வீடு இருக்கிறதோ, அரேபியர்களுக்கு மிகப்பெரிய சொத்து எதுனா அவங்களுடைய மிகப்பெரிய வாகனம் ஒட்டகம். 63 ஒட்டகமும் எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கத்தியை எடுத்து காட்டுகிறார்கள். அழகாக கோர்வையாக தலையை காட்டும். எப்படிங்க நம்ம குர்பானி கொடுக்கிற பொழுது ஆட்டு காலை கட்டி ஒட்டகத்தை அதை உட்கார வச்சு அந்த ஆட்டினுடைய காலெல்லாம் கட்டி அது தலையை திருப்பி அழகா இருக்கும். அப்படி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்த அன்பால் பாசத்தால் அவருடைய தலைகள் மட்டும் அழகாக முன்னால் வந்து நிற்கும். நாயகம் அழகாக குர்பானி கொடுத்தார். இந்த அளவுக்கு பிராணிகளாக இருக்கட்டும், அது நான் முன்பு சொன்னது போல பெண்களாக இருக்கட்டும், நாயகத்தின் மீது அளவு கடந்த அன்பும் பிரியமும் வைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறாங்க தெரிஞ்சோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறப்பு செய்தியை கேட்டு இந்த உலகமே ரொம்ப என்னது ஒரு குதூகலமானது என்பதாக அல்லாமா ஹசன் பஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவார். ஒரு புது மாப்பிள்ளை எப்படி மகிழ்ச்சி படுவானோ அது போல அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு செய்தியை கேட்டு இந்த பூமி ஒரு குலுங்கு குலுங்கியது, சந்தோஷப்பட்டது என்பதெல்லாம் முன்னோர்களுடைய முத்து சொற்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய ஈமான் மௌகூஃபாக இருக்கிறது. அதை மக்பூலாக நாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்த நேசம் வைக்க வேண்டும். இன்குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, இன்குன்தும் நீங்கள் துஹிப்பூனல்லாஹ அல்லாஹ்வை பிரியப்படுவராக இருந்தால் ஃபத்தபிஊனி என்னை பின்பற்றுங்கள். யுஹிப்புகுமுல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்பதாக சொன்னார்கள் அல்லவா. நாம் ஒருவரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலில் அவர் மீது பிரியம் பெற வேண்டும். நல்லா யோசிக்கணும். முதலில் ஒருவர் மீது பிரியம் வந்தால் தான் அவரை நாம் பின்பற்ற முடியும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை நீங்க நேசிக்கிறீங்க, என்ன நேசிக்கிற மாதிரி என் தூதரை நீங்கள் நேசிங்க, அப்ப நான் உங்களை நேசிப்பேன் அல்லாஹ் சொல்றேன். அப்பதான் நீங்க பின்பற்ற முடியும். அப்போ கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவிலே யூதர்கள் முனாஃபிகீன்கள் என்று சொல்லப்பட்ட 2 கூட்டத்தார்கள், அவுஸ் கஸ்ரஜ் 2 கூட்டத்தார்கள் தஃப்சீர்களில வருகிறது. 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாங்க அல்லாஹ் மட்டும் ஏத்துப்போம், ரசூலை ஏத்துக்க மாட்டோம். ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா அவர் ஈமான் கொண்டவரா ஆக முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபி வருவாங்க. இறுதி காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நான் ஈமான் கொண்டேன்னு சொன்னால் ஈமான் கொண்டவரா ஆக முடியாது. எப்பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நபியை நான் ஏற்றுக்கொண்டேன், சாட்சி கூறுங்க என்று சொல்லுகிறார்களோ அப்பொழுதுதான் ஈமான் கொண்டவரா ஆக முடியும். ஆனா இங்க 2 கூட்டத்தார்களுமே சொல்லுகிறார்கள், உன்னை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உன் நபியை ஏற்றுக்கொள்ள முடியாது. 2 பேரும் எப்பொழுதும் அவர்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார்கள். இன பிரச்சனை, மொழி பிரச்சனை, அல்ல நான் தான் என்கிற ஆணவம், இது எல்லாமே இருந்துகிட்டே இருந்துச்சு. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிற பொழுது அந்த முனாஃபிகீன்களுடைய தலைவர் உபய் இப்னு சலூல், அவர் தலைவராக அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்த ஒரு சூழ்நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து பண்புகளும் நலன்களும் பார்த்து குணங்களும் பார்த்து ஒட்டுமொத்த மக்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள், ஈமான் கொண்டார்கள். இதை பார்த்த உபய் இப்னு சலூல் அவன் ரொம்ப கோபப்பட்டான். என்ன ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்கிற நிலைக்கு வந்த பொழுது மக்கள் என்னை ஏற்றுப்பாங்க நான் நினைச்சேன், ஆனா முஹம்மது வந்தான் அவரை ஏற்றுக்கிட்டாங்க. என்ன அவராலையும் ஏற்றுக்க முடியல, முஹம்மது தலைவராக வந்தது அவரால் தேர்ந்தெடுக்க முடியல. இப்படி ஒரு சூழ்நிலை அப்படி வந்தது. அப்போ அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குண நலன்கள், அவங்க பரப்புரை செய்த விதம், தீனை எடுத்து காட்டிய விதம்,
இதன் மூலயமாக மதீனாவில் உள்ள அனைத்து மக்களும் சிறப்பாக அவர்கள் ஈமான் கொண்டார்கள். வந்த பின்னாடி மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டது. அனைத்து சட்டங்களும் அமலாக்கப்பட்டுச்சு. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜெல்லாம் எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று கஸ்ரஜ் என்கிற ஒரு கூட்டத்தார்கள் நஹ்னு அஹிப்பாவு வ ரசூல், நஹ்னு அஹிப்பா, அல்லாஹ் ஒண்ணு மட்டும் நாங்க ஏத்துக்கிறோம், உன் ரசூலை ஏத்துக்க முடியாது, அவங்களுடைய தீனை நாங்க ஏத்துக்க முடியாது. குர்ஆன்ல சில ஆயத்துக்கள்ல வருது. அதுக்கு தஃசீர் எழுதுகிற பொழுது அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எப்படி நீங்க என்ன ஏத்துக்கிட்டீங்களோ, ஈமான் பண்ணீங்களோ, என் தூதரை நீங்கள் ஏத்துக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க என்னது இஸ்லாம் என்கிற கேட்டகரிக்குள்ளேயே வருவீங்க. இந்த தீனை இந்த இஸ்லாம், அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் தீன். எனவே என் தூதரை முஹம்மதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நீங்க தீனுக்குள்ளே வர முடியும் என்பதாக அல்லாஹ் அந்த ஈமானுடைய விஷயங்கள் நாம் பார்க்கிறோம். எனவே மௌகூஃபாக ஏறக்குறை இருக்கிற நம்முடைய ஈமானை அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். மக்பூல் என்கிற ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஈமான் இருக்க வேண்டும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் வைத்தால் காமீலாக பரிபூர்ணமாக ஈமானாக ஆக முடியும். அல்லாஹ் ரஹ்மான் அப்பேற்பட்ட ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்பட்டு அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கு தந்தல்வானாக. ஆமீன். வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.